என் அன்புக்குரியவளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் சகோதரன் மேத்யூ மாறன். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்திலே ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் ஒருவேளை பயத்தின் ஆவினாலே பிடிக்கப்பட்டிருக்கலாம். ஏதோ ஒரு பயம் உன்னை நெருக்கிக் கொண்டிருக்கலாம். குடும்பத்துக்குள்ளாக பல பிரச்சனைகள் வரும்போது அந்த பிரச்சனைகள் மத்தியிலும் கூட ஏதோ ஒரு ஆவி உங்களை கலகம் படுத்திக் கொண்டிருக்கலாம். வருங்காலத்தை குறித்ததான பயம், நீங்கள் பாவத்தில் விழுந்து விட்டால் பாவத்தை குறித்ததான ஒரு பயம், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்கிறது. ஆகவே பாவத்தின் நிமித்தம் வருகிற பயங்களா இருக்கலாம், வருங்காலத்தை குறித்ததான பயங்களா இருக்கலாம், குடும்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனையின் மூலமாக வருகிற பயங்களா இருக்கலாம். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன். சிலுவையிலே ஆண்டவருடைய கரங்கள் ஆணிகளால் எடுக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்த அந்த தேவனுடைய கரம் இன்றைக்கும் நமக்காக தாங்கிக் கொண்டிருக்கிறது. அவருடைய கரம் நம்மளை ஏந்திக் கொண்டிருக்கிறது. என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்கள் பயங்கள் அனைத்தையும் ஆண்டவர் மாற்றி போடுவார். உன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றுவார். உன் பயத்தின் ஆவியிலிருந்து இயேசு விடுதலை கொடுப்பார். இந்த வார்த்தையை நம்புகிற உங்களுக்குள்ளாக இந்த வேளையில் பயம் நீங்கி தேவன் ஒரு சமாதானத்தை கொடுத்து, ஒரு சந்தோஷத்தை கொடுத்து, உங்களை அவர் நீதியின் வலதுகரத்தினால் தாங்கி அவர் மார்போடு உங்களை அணைத்துக் கொள்வார். ஆகவே இந்த வார்த்தை கேட்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த வேளையில் கர்த்தருடைய கரம் உங்களை தாங்கிக் கொள்ளும். பயப்படாதே, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். காட் பிளஸ் யூ.